சனியவும் நம்ம உள்ளே விட்டுறக்கூடாது. நான் வந்து சொன்ன மாதிரி ராகுவை வெளியே விடுங்க, சனியை தூக்கி வெளியே விடுங்க, கேதுவை மட்டும் உள்ளே வச்சுக்கோங்க. கேது உள்ளே வச்சுக்கிட்டா தான் தன்னடக்கம். இப்போ இந்த சனி இருக்கப்போ என்ன பண்ணணும்னா நம்மளை ஒழுங்காக சிந்திக்க விடாது. அதுவும் சில டைம் சந்திரனில் போய் சனி உட்காந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு பேசுகிறவங்களுக்கே ஃபஸ்ட்டு தெரியாது. அதாவது பேசிடுவாங்க, வார்த்தைகளை விட்டுருவாங்க, தன் வாயாலே தானே கிடக்கூடிய அமைப்பு. நிறைய அரசியல்வாதிகளுக்கு சனி சந்திரன் காம்பினேஷன்ஸ்லாம் இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த வார்த்தைகள் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அதோட விளைவுகள் அவங்க பெருசாக எதிர்கொள்கிறது இல்லை. அவங்க வந்து அதை கடந்து போயிட்டே இருந்தாலும் சாமானியர்களுக்கு அது செட் ஆகாது. அது ஏதாவது ஒரு ஏழ்றையை இழுத்து விட்டுரும். அதனால இப்போ வந்து ராசி சனியாக இருக்கும், லக்னம் செவ்வாயாக இருக்கும், நட்சத்திரம் சூரியனாக இருக்கும். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் அதை பேலன்ஸ் பண்ணணும். அப்போ எங்களுக்கும் இதே மாதிரி நடந்துருமா அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் நினச்சா அது நடக்காது. அந்த கர்மாவில் அது வந்து ஈஸியாக பிரேக் பண்ணி வரக்கூடிய கர்மா. சிலதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் கர்மா. இந்த சனி செவ்வாய் ஒன்றா இருக்கிற என்னென்ன பிளேசஸில் இருக்குது, சப்போஸ் 8ல் சனி செவ்வாய் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே சொல்ல முடியாது.